வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப ஆசையோட கேட்டுக்கிட்ட OPPO Enco M32 அதோட அன்பாக்சிங் அண்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லலாம். ஆனால் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 3 நாள் யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சு ரிவ்யூன்னு சொல்ல முடியாதுங்கிறத நான் முந்தின வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், மேபி இன்னொரு 1 மாதம் ஆச்சுன்னா நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 2 டிவைஸில் பேர் ஆகிறது எவ்வளோ குவிக்காக இருக்குது, எந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸாக வந்து இப்போ இன்னொரு செகண்ட் டிவைஸில் கால் வருது, அப்போ இது எப்படி போய் அதை டேக்கிள் பண்ண முடியுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயங்களில் பக் வரும். எந்த மாதிரியான பக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹார்ட்வேர் டிஃபெக்டாக கூட இருக்கலாம். அது இப்போதைக்கு டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஸ்மார்ட் பட் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, பட் ரெண்டுமே அட்டாச்சாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணணும்னா உடனே பவர் ஆன் ஆகணும், ஆனதுமே வந்து பேர் ஆகணும், கனெக்ட் ஆகணும், பேரான டிவைஸோட கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க முடியும்னா, பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, 1499 ரூபாங்கிற ப்ரைஸ் டாக ஜஸ்டிஃபை பண்ணுதா, OPPO Enco M31க்கு இது வந்து அப்கிரேடா இல்லையா, இதை எந்தெந்த மாதிரியான டிவைஸ் கூட யூஸ் பண்ண முடியுது, பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, சார்ஜிங் போர்ட் ஓகேயா, ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா இதில் ஆப்டெக்ஸ் கிடையாது அண்ட் எல்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் OPPO எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டப்பால் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து OPPO Enco M32ன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி மினிமல் லுக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயமா தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் ஏதாவது ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில். அதே மாதிரி பேக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 ஹவர்ஸ் மியூசிக் ப்ளே பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெத்து தான். அது மாதிரி 28 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த Enco M31 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், அதுவே ஒரு பெரிய கதையாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அது கொடுக்கல. பட் அது எல்லாரையும் எந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்ததுன்னா, ஓவரால் வெயிட் அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது M31. ஸோ M32 பொறுத்த வரைக்கும் 28 ஹவர்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு மாதிரி தான் இது வரைக்கும் தோணுது யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது. அடுத்து பேஸ் பூஸ்ட், சீரியஸாகவே பேஸ் செம்மையாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் டுவல் டிவைஸ் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங், அது எப்படி திரும்ப ஸ்விட்ச் ஆகுது அதெல்லாம் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ப்ளூடூத் 5.0 லோ லேட்டன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லோ லேட்டன்சி டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எப்படி இருக்குன்னா, கேமிங்க்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பாக்ஸில் வந்து இவங்க போட்டிருக்க ப்ரைஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு இவங்க பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2999. பட் இவங்க விற்கிறது வந்து அதில் அப்படியே சரி பாதி ப்ரைஸுக்கு இப்போ விற்றுக்கிட்டு இருக்காங்க, 1499. சார்ஜிங் இன்புட் வந்து 5 வோல்ட் 2 ஆம்ஸ், ஸோ 10 வாட்டு சப்போர்ட்டடு. அதே மாதிரி ஓவரால் வெயிட், நெட் வெயிட், இந்த பட்டோட அந்த நெக் பேண்டோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 26.8 கிராம்ஸ், செம. அண்ட் பிளாக் கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக ஸ்டாக் வந்து பிளாக் கலர் தான் இருக்குது. ஸோ பிளாக் தான் கிடச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தா பேண்டு, நெக் பேண்ட் மெட்டீரியல் இது எல்லாமே ஓகே. ஸோ பாக்ஸில் உள்ள என்னெல்லாம் இருந்ததுன்றதெல்லாம் பார்க்கலாம். பேக்கேஜிங் கூட சிம்பிளாகவும் நல்லாவும் பண்ணியிருந்தாங்க, எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ இதில் தான் வந்து பட்டு இருந்தது. நான் அந்த நெக் பேண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால இது உள்ளே போய் இல்லை. அதே மாதிரி வெற்றிடம் தான், அதில் வந்து யூசர் மேனுவல் மட்டும் இல்லாமல் இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அதெல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் A to C இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மாட்டு கொம்பு தான் ஏன் எல்லோரும் தரமாட்டாங்கன்னு தெரியல. இயர் டிப்ஸ் தர தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த இதையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த யூசர் மேனுவலில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி பார்த்தாலும் ரேட்டட் பவர் போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுது, ப்ளூடூத் ஸ்டாண்டர்ட் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம லைட் வெயிட்டுங்க, இருக்கிற ஃபீலே தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக OPPO ஆஸ் யூஷுவல் திரும்பியும் கெத்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா சொல்லலாம், பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனால கூட இந்த அளவுக்கு லோ, அதை பயங்கர லைட் வெயிட்டை கொடுக்கறதுக்கான
இந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கை கூட ரீசனாக சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த சிலிக்கா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா M31, அதில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்காது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே சமயம் நீங்கள் தொட்டு யூஸ் பண்ணும்போது அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் தெரியாதுங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருந்தேனே OPPO Enco M31 அது அளவுக்கு இருக்குமோன்னு நினச்சேன் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக அப்படி எதிர்பார்த்துறாதீங்க. அந்தளவுக்கு கிடையாது. அதே மாதிரி இதில் சொல்லிட்டேன்ல பில்டு குவாலிட்டிலாம் பிளாஸ்டிக்னு, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த போர்ட்டுக்கு வந்து M31 வந்து ஓப்பனாக இருக்கும். டைப் சி போர்ட் வந்து M31 ஓப்பனாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த க்ளோசிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக மற்ற நெக்பேண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த போர்ட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லிஃப்டடாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. அழகாக நல்லா அதை டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஓவரால் அந்த வெயிட் வந்து பல தடவை நம்ம சொல்கிற அளவுக்கு ஓப்போக்கு அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கழுத்தில் இதை போட்டிருக்கும் போது இது இருக்கிறதே மறந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட பெட்டர், இதோட வெயிட் அதிகமாக இருக்கிற நெக் பேண்டே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படி இருக்கும்போது இது இன்னும் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் காதில் அந்த கம்ஃபர்ட் அண்ட் லாக் ஆகிற விதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஓப்போ தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம அந்த போல்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இத்தனைக்கும் 1800 1700 என்னென்னமோ கதை போடுறான்னு வச்சுக்கோங்க. பட் அது 1500 நம்ம வாங்கியிருந்தாலும் கூட அது கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷனெல்லாம் தாண்டி தலைவர் வந்து சூப்பராகவே டெலிவர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இல்லை ஸ்மார்ட் பட் கூட கிடையாது, இல்லை ஸ்மார்ட் பட்டும் இருக்குது. மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லுவேன். ஆஸ் யூஷுவல் ஓப்போவோட ட்ரெடிஷ்னல் அந்த ஃபீல் கொடுத்துருது. அதே மாதிரி இந்த இயர் ஹூக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். நார்மலாக இப்போ நம்ம போட்லலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கிடையாது. இது போட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக கலர்ற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக கொஞ்சம் அந்த மொத்தமாக அந்த மோல்டே எப்படி இருக்குன்னா கரெக்டாக போய் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து வெளியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ அவ்வளோ ஈஸியாக தொலைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். பட்டனோட கிளிக்கினஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நல்லா கிளிக்கி ஃபீல் இருக்குல்ல. பட் ரொம்ப டீப்பாக இல்லை, ரொம்ப மைல்டாக லைட்டாக இருக்குது. பட் கிளிக்கினஸ் இருக்குது, கிளிக் ஆகிறதெல்லாம் ஃபீல் ஆகுது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ காலத்துக்கு நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரில. இந்த ஒயர் வந்து கொஞ்சம் அப்படியே வெயில்லையும் மழையிலையும் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஈஸியாக பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேர் ஆகிறதும் டக்குன்னு பேர் ஆகிடுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா கண்ட்ரோலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுவும் பக்காவாக வேலை செய்யுது. ஸோ ப்ளே ஆஸ் வெல் அஸ் பாஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அழுத்துனா நெக்ஸ்ட் ட்ராக்கு, அதேமாதிரி வால்யூம் மைனஸ் அழுத்துனா ப்ரீவியஸ் ட்ராக்கு, டபுள் டேப் பண்ணால் அசிஸ்டண்ட்டு. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே பக்காவாக வேலை செய்யுது. அதே மாதிரி 2 டிவைஸ்க்கு இடையில சீம்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வால்யூம் வால்யூம் ப்ளஸையும் வால்யூம் மைனஸையும் சேர்த்து நீங்கள் பிடிக்கணும். ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பிக்சல்லேருந்து அப்படியே என்ன பண்ணணும்னா iPhone 12 miniக்கு ட்ராவல் ஆகும். அதேமாதிரி iPhone 12 miniலேருந்து திரும்ப பிக்சலுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் வரணும்னா திரும்ப அதே மாதிரி வால்யூம் ப்ளஸையும் வால்யூம் மைனஸையும் பிடிச்சி ஹோல்ட் பண்ணோன்னா அப்படியே அடுத்த டிவைஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ இப்படி தான் 2 டிவைஸ் கடையில் அது ஸ்விட்ச் ஆகும். இந்த வால்யூம் டவுனும் வால்யூம் மைனஸ் அண்ட் வால்யூம் ப்ளஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துனா அடுத்த டிவைஸில் பேர் ஆகும். ஸோ இப்போ பிக்சலில் பேர் ஆச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் திரும்ப பிடிச்சி அழுத்துறேன் பாருங்க, இப்போ திரும்ப ஐஃபோனுக்கே பேர் ஆகும். ஐஃபோனில் கனெக்டட்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஐஃபோன்லேருந்து திரும்ப கூகுள் பிக்சலுக்கே போகணுன்னு வச்சுக்கோங்க, வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்கனெக்ட் ஆகி அங்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் போகும். இதில் என்ன ஒன்றுனா, இப்போது ரியல்மி ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2 இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2துலேயுமே கனெக்டடாக இருக்கும். டக்குன்னு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எதில் கால் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டப்புன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அந்த மல்டி ஃபங்க்ஷன் கீ வச்சு. பட் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் மேனுவலாக ஒரு தடவையும் அந்த 2 பட்டனையும் பிடிச்சி அழுத்தி ஸ்விட்ச் பண்ணணும். கேம் விளாடும்போது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது லேட்டன்சின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான். ஸோ ட்ரை லேட்டன்சி இஷ்யூ இருக்கா இல்லையா. அவங்க கிளைம் பண்ண மாதிரி லோ லேட்டன்சி தான். இப்போல்லாம் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி லோ லேட்டன்சி வந்துடுது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இப்போ பார்க்குற மாதிரி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி இப்போ ஈஸியாக அவைலபிள்.
ஸோ பக்காவாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. லோ லேட்டன்சி அசால்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஃபோன் கால்ஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஏன் ஃபோன் கால்ஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னு நான் சொல்கிறதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கால் பேசும்போது எப்படி இருந்தது, நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்டுச்சுங்கிற மாதிரியானது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரைமாக வந்து இதெல்லாம் மல்டிமீடியாக்காக வாங்குறவங்க அதிகம் தான். இருந்தாலும் ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிறத எல்லாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தா ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் இது பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோன் கால்ஸ் தான் ப்ரைம் ஆக்குபேஷனாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைம் நீடை வந்து இது எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுதுங்கிறதுக்கு தான் நான் இப்போ அட்டாச் பண்ணுற மாதிரிங்களேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ப்ரோ, நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறேன். ஓகே 25 ஆக்சுவலா நான் 25 இல்ல இப்போ கேட்கல, ஆனா அந்த இல்ல. ஓகே ஓகே, அதான் இந்த சவுண்ட் நல்லா, அந்த வெஹிக்கிள் சவுண்ட் மட்டும் நல்லா கேக்குது, அது நார்மல் தானே? ஓகே, அதாவது இப்போ நான் ஹார்ன் அடிக்கிறதெல்லாம் நல்லாவே கேக்குது. ஆமா, அதெல்லாம் நல்லாவே கேக்குது. 20, 25 இந்த ஸ்பீடுக்குள்ள தான் ப்ரோ போயிட்டு இருக்கேன், அதை தாண்டி போல. ஓகே, இப்பெல்லாம் கேக்குது, இப்ப கேக்குது லைட்டா. ஓகே, சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா ரொம்பலாம் போல. ஓகே, டிட்டர்ஜென்ட் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நான் அதை போகும்போது சொல்றேன். சோ இப்போ கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்மா இப்போ ஸ்பீட் எடுப்பேன். ஓகே ஓகே, இப்போ 30 போயிட்டேன். ஓகே, அப்போ நல்லா கேக்குது ப்ரோ, இப்ப நல்லா கேக்குது. ஓகே, இப்போ நான் 40 கிட்ட போயிட்டேன். சோ அதான் 30 டச் பண்ணதும் சரியா இருந்துச்சு. சிபிசி குவால்கமோட தகுந்த இல்ல ப்ரோ, இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் நல்லா கேக்குது ப்ரோ, நல்லா கேக்குது சவுண்ட். ஓகே, ஆனா நம்ம வாய்ஸும் கேக்குது இல்லையா? வாய்ஸ் நல்லா கேக்குது, வாய்ஸ் நல்லா கேக்குது. பட் ரொம்ப நாய்ஸ் கேட்கும் போது மட்டும் அது கொஞ்சம் சப்ரஸ் ஆகுறது மாதிரி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இன்னும் ஆகல. ஓகே ஓகே ஓகே, புரியுது ப்ரோ. ஆனா ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த கான் அடிக்கிறது இவ்வளோ எடுத்து கேக்குறது நல்லா கேக்குது. அது ஆக்சுவலா அந்த நம்மளுக்கு பொதுவா இந்த கான் அடிக்கிறது வந்து கம்மியா தானே கேட்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு சப்ரஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ அட்டாச் பண்ணியிருந்த அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செம்ம லவுடாக இருக்குது. கெயின் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணுதுன்னா உங்களை சுற்றி என்வரான்மெண்ட்டில் என்ன சவுண்ட் இருந்தாலுமே எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டுருது. அதேமாதிரி நம்ம வாய்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு செம்ம லவுடாக கேட்குது. ஒரு வகையில் ஓகே. இதுவே நீங்கள் இன்டோர்லேருந்து ஃபோன் கால்ஸ் பேச போகிறீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் போல்ட் ஒரு வீடியோ போட்டு போகிறேன் 4-5 நாள் முன்னாடி. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக எப்பயுமே வந்து ஒரு பிராண்டுங்கிறது சும்மா கிடையாது அப்படிங்கிறது அப்பப்போ வந்து இந்த ஓப்போ, OnePlus இவங்க எதாவது லான்ச் பண்ணும்போது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ஆடியோ ஒன்லி பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியோ ஆக்சசரி செய்கிற பிராண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ போல்ட் சொல்லுவோம், மிவி சொல்லுவோம், பீட்ரான், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம். இதை தவிர அவங்க ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் செய்வாங்க, ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டட் ஏதாவது ஒரு ஆக்சசரிஸ்லாம் செய்வாங்க, அது ஓகே. பட் இருந்தாலும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு அதாவது ஒரு நல்ல இமேஜோட இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு அவங்க ஏதாவது ப்ராடக்ட் ஒன்று உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்க தான் செய்யுது. ஸோ அதை இங்கே என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என்னதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டெக்ஸோ, எல்டாக்கோ, எல்எஸ்டிசியோ இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லாமல் வெறும் ஏஏசி தான் இருந்தாலும், எஸ்பிசி ஏஏசியாக இருந்தாலும் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டவுன் கிரேடடாக இருக்குமா ப்ரோ அப்படிலாம் அப்படி கிடையாது. என்ன நமக்கு ஒன்று மட்டும் ஃபீல் ஆகும், கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. எப்படின்னா உங்களுக்கு பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, பேஸ் பூஸ்டடாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ட்ரிபிள்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. பேஸை மட்டும் பூஸ்ட் பண்ணல, இந்த ஏரியாவையும் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எப்படி இருக்குன்னா நல்லதாக இருக்குது, ஆனால் ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் M31 கூட தான் கம்பேர் பண்ணிங்கன்னா சீரியஸாக மேட்ச் பண்ண முடியாது. M31ஓட அவுட்புட் இது மேட்ச் பண்ணாது, போர்ட் 335ஓட அவுட்புட் இது மேட்ச் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது. பட் 1500 ரூபாய் அது ஜஸ்டிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எந்தெந்த ஆஸ்பெக்டில் ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததோட M31ஓட இப்போ பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 1500 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்க்கு மத்தியில் இதோட ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஓவரால் வெயிட்டு, டிசைனு, கம்ஃபோர்ட்டு, இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் ஸ்கோர் பண்ணிடுது. பட் எங்கே வந்து இது சறுக்குன மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பண்ணதை ஓவராக பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி. எப்படின்னா இப்போ மைக்ரோஃபோனோட கெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா அதே மாதிரி ஆடியோ அவுட்புட்டில் பாருங்களேன் உங்களுக்கு வந்து பேஸும் பூஸ்டடாக இருக்குது, அதே சமயம் ஹை ஃப்ரீக்வன்சிஸும் பூஸ்டடாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மைல்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டரான ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன் Enco M31 யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு இது டவுன் கிரேட் அப்படிங்கிறது தெளிவாகவே ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் பில்டு எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எனக்கு தெரில. பட் நல்லா தான் அந்த ஓவரால் வெயிட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்ஃபோர்ட்டு, ஃபிட்டு இதெல்லாமும் நல்லா பண்ணியிருக்காங்க. லோ லேட்டன்சி மாதிரியான விஷயங்களும் ஓகே.
ஸோ ஓவராலாக சொல்ல போனால் ஓப்போக்கு இது அகைன் வின், நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி வரைக்கும் கூட ஆப்டெக் சப்போர்ட்டோட எல்லாம் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் கிடச்சிது. போட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 30 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி 335 இருந்தது. அதே மாதிரி 385 V2 அதில் ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனும் அங்கே இருந்தது. இவங்க அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தரலங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து உறுத்துது. மற்றபடி ஓகே, யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்களோ 1500 ரூபாய் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம என்ன கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். வேறு ஏதாவது ஒரு லைவ் செஷனில் கூட நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் பரவாயில்ல. அதேமாதிரி சிவிசி, குவால்காமோட சிவிசி மாதிரியான விஷயங்கள் இவங்க யூஸ் பண்ணல. ஓனாகவே வந்து ஏஐ பேஸ்டு நாய்ஸ் ஐசோலேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபோன் கால்ஸுக்கு. ஓகே, பார்க்கலாம். பாய்.